அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விடுதலைக்காக வாழ்ந்த வீர தலைவியான அம்புஜம்மாள் காந்திஜியினுடைய தத்து மகள் என்று போற்றப்படுற அம்புஜம்மாள் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கூல் புக் டேட்டா ப்ளஸ் அதர்ஸ் வெளியே இருந்து சில சோர்ஸ் சரியா சேர்ந்து தான் இது கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? 8 ஜனவரி 1899 பிறகுறார் அம்மையார். 5 பிப்ரவரி 1974 இறந்துட்டாங்க. தேச சேவையே என் வாழ்வின் நோக்கம், மனித சேவையே இறைவனுடைய வழிபாடு அப்படின்னு சொன்ன அம்புஜம்மாள் பற்றி பார்க்கலாம். அம்புஜம்மாள் நாட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஆற்றிய தொண்டு காரணமாக 1964 பத்மஸ்ரீ இந்திய அரசு கொடுத்து கௌரவித்தது. இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்தியவாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் எழுத்தாளராகவும் பெண்கள் முன்னேற்றத்துக்காக போராடிய முக்கிய தலைவராக பார்க்குறோம். ஓகேங்களா? இவங்களுடைய முக்கிய நூல்கள் இதுக்கு முன்னாடி கேட்டது பார்த்தோன்னா தமிழ்நாடு மகாத்மா காந்தியுடைய நினைவு மாலை, நான் கண்ட பாரதம், இது என் தந்தையார். சரியா? இந்த நூல்கள்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஷின். சரிங்களா? இதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? யார் இந்த அம்புஜம்மாள்? சரிங்களா? நாம் பார்த்தீங்கன்னா இப்போ சந்திக்க போகிற மறக்க முடியாத ஆனால் வரலாற்று பதிவில் அதிகம் பேசப்படாத ஒரு பெண் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அம்புஜம்மாள். இவர் சோதனைகளை அதிகம் சாதித்த தமிழ்நாட்டு பெண்மணி. இந்த அம்புஜம்மாள் ஜனவரி 8 1899 பிறக்கிறாங்க. ஓகேங்களா? 1983 இறக்குறாங்க. ஓகேங்களா? விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் பெண்ணு. எல்லோரும் அவரை பார்த்தீங்கன்னா அம்புஜம்மாள்னு சொல்லிட்டு அழைத்தாலும் காந்திஜி மட்டும் அவர்கள் அம்புஜம் சொல்லிட்டு தான் அழைச்சிருப்பாங்க. அப்போ தமிழின் தொடக்க கால பெண் எழுத்தாளர்களில் அம்புஜம்மாளும் ஒருவர். ஒரு குறிப்பிடத்தகுந்த நூல்களையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்காங்க. காந்தியவாதி, சுதந்திர போராட்டத்தில் காந்தி வழியில் ஈடுபட்ட ஒரு தமிழ்நாட்டு பெண். சரிங்களா? அது அகிம்சையில் போராடின பெண்மணி. மகாத்மா காந்தியினுடைய தத்து பெண். இதில் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். காந்தியடியினுடைய அன்பு மிகவும் பாத்திரமாக இருந்தவர் இந்த அம்புஜம்மாள். இளமை பருவத்தில் அவருக்கு அத்தனை அன்பும் கிடைக்கல. பிறந்ததுமே உற்றார் உறவினர் தூற்றப்பட்ட பெண் தான் அம்புஜம். காரணம் அன்றைய மூட நம்பிக்கை, பெண்களுடைய நிலைமை தான். அப்போ காந்தியுடனான இவரது நினைவுகளை மகாத்மா காந்தி நினைவு மாலைன்னு சொல்லிட்டு ஒரு நூலாக எழுதியிருக்கார். அம்புஜம்மாள் காந்திக்கு எழுதிய கடிதங்கள் புகழ் பெற்றவை. தன் இறுதி காலம் வரை சமூக சேவையில் ஈடுபட்டவங்க. சரிங்களா? இந்த அம்புஜம்மாளுடைய பிறப்பு பார்த்தோன்னா 1899 ஜனவரி 8 சென்னையில் சீனிவாச ஐயங்கர் ரங்கநாயகி அம்மையாருக்கு இணையராக மகளாராக பிறக்கிறாங்க. பிறந்தபோது பெற்றோர் அவங்களுக்கு அம்புஜவல்லி அப்படின்ற பெயர் சொல்லி கூப்பிட்றாங்க. இவர்கள் குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறதால அம்புஜம் பிறந்ததும் குடும்பத்தாருக்கு வெறுப்பு ஏற்பட்டது. 3வது பெண் குழந்தையாக விட்டதா என்பதனால்தான் இந்த சமூகத்தில் அதிகம் முற்போக்கு எண்ணங்கள் வளராத காலகட்டமாக இருந்தது. இவரது தந்தை சென்னையில் புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞராக இருந்தவர். தாய் பார்த்தீங்கன்னா தாய் வழியில் தாத்தா பாயசமயங்கர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார். சரிங்களா? அது மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் அல்லாத முதல் அட்வொகேட் ஜெனரல் அவர் தான். சரிங்களா? அம்புஜம் பிறந்த ஒரு வசதியான குடும்பம் தான் அம்புஜம் பிறந்தது. சரிங்களா? அம்புஜம் பிறந்ததும் தூற்றப்பட்ட அம்புஜவல்லி. இத்தகைய பாரம்பரிய பின்னணி இருந்தாலும் அந்த இளமையில் அம்புஜமுடைய பிரச்சனைகள் ஏராளம். அவர் பிறந்த சில தினங்களே அம்புஜவல்லிக்கு தோல்வியாதி வந்தது. ஓகேவா? எனவே பார்க்கவோ சகிக்கவோ அசிங்கமாக இருந்தார். மற்றொரு குழந்தைகள் பாசத்துடன் கொஞ்சுபவர்கள் கூட குழந்தை அம்புஜவல்லி நெருங்கவே பயப்படுறாங்க. அப்போது அம்புஜமுடைய அக்கா இறந்து வர்றாங்க. அவரின் இறப்புக்கு அம்புஜம் தான் காரணம் சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த ஊரில் குடும்பத்தில் சமூகத்தில் மூட நம்பிக்கைகள் அதிகம் இருந்ததால் அனைவரும் அம்புஜனுடைய அக்கா இறப்புக்கு அவங்க தான் காரணம், இவங்க பிறந்த ராசி தான் காரணம் சொல்லிட்டு அக்காவை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக ஏசுகிறாங்கன்னா திட்டுறாங்க. அவங்கள ஒதுக்குறாங்க. சரிங்களா? குழந்தையிலே தனிமை. சென்னையில் வெயில் ஒத்துக்கொள்ளாததால் தான் குழந்தைகள் தோல்வி அது ஏற்பட்டது என்பது அம்புஜவல்லி பெங்களூர் உறவினர் இல்லத்தில் போகிறாங்க. அங்கே தான் அதன் பின் அம்புஜம் வளர்கிறாங்க. தோல் நோய் குணமாகிறது. திருப்பி சென்னைக்கு வராங்க. இதற்கிடையில் அன்னை ரங்கநாயக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக தம்பி வந்தது மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த மகிழ்ச்சி நெடுநாள் நீடிக்கவில்லை. அவருக்கும் கால் ஊனம்.
இருப்பினும் ஆண் குழந்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க. அம்புஜத்தை யாரும் சீண்டக்கூட இல்லை. அம்புஜம் மீண்டும் வந்து தனிமைப்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஆண் பெண் பாகுபாடு, இந்த படித்தவர்கள்னு சொல்லுவாங்கள்ல, படித்தவர்கள் உயர் வகுப்பினர்கள் என்றாலும் அங்கும் ஆண் பெண் பாகுபாடு இருந்தது. மகனினுடைய பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடிய குடும்பத்தில் மகளினுடைய பிறந்த நாளை திட்டமிட்டு மறந்து விடுவாங்க. அம்புஜம் சிறு வயதிலே குதிரை சவாரி செய்திருக்காங்க. குதிரையின் மீது லேடிஸ் சேணம் பூட்டி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து லகானை பிடித்து கொண்டு செல்வார்கள். அதே மாதிரி குதிரை வேகமாக ஓட்டி சவாரி செய்வதில்லை அப்படின்றது பார்க்குறோம். ஓகேங்களா? இளமை காலத்தை பொறுத்தவரையும் அம்புஜம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறகு அவங்க தம்பி வந்து பார்த்தசாதிக்கு 7 வயது ஆகும்போது அவர் பள்ளியில் சேர்க்குறாங்க. ஆனால் மூத்தவள் வந்து அம்புஜம் அம்மாள் வீட்டிலேயே இருக்க சொல்லிடுறாங்க. அது அவரை வந்து மிகவும் பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் அக்கால வழக்கப்படி அம்புஜம் அம்மாள் கல்வி மறுக்கப்படுகிறது. ஓகேங்களா? தான் படிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பெற்றோர் இருந்து நச்சரிக்கிறாங்க. இவரை வந்து பள்ளி பெற்றோர் வந்து அனுப்பவே இல்லை. இதனால் அதற்கு பதிலாக இந்திய கிறிஸ்துவ சங்கத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் வீட்டுக்கே வந்து அம்புஜத்துக்கு வந்து கற்பிக்க வேணும்னு சொல்கிறாங்க. இதனால் அவர்கள் வந்து கல்வியை விட மத போதனையே அதிகமாக இருந்தது. அவரை ஐரோப்பியவுடைய நாகரிக பழக்க வழக்கங்களை ஆசிரியர்கள் வந்து கற்பிக்கிறாங்க. அவருக்கு 6 மாதத்தில் ஒரு முறை வந்து வாத்தியாரம்மம் வந்து மாறிடுவாங்க அப்படின்றாங்க. புது வாத்தியாரம்மா வந்ததும் பழைய வாத்தியாரம்மா கற்றுக் கொடுத்த பாடங்கள் சரியில்லை என்று கூறி மறுபடியும் முதல் வகுப்பு புத்தகத்திலே சொல்லிக் கொடுங்க ஆரம்பிப்பாங்க. அத்துடன் வந்து தனித்தனியாக ஆசிரியர்கள் மூலம் அம்புஜம்மாளுக்கு தமிழ், இந்தி, ஆங்கிலம், சமஸ்கிருதம் கல்வி போதிக்கப்படுகிறது. இது தெரிஞ்சால் போதுமானது. ஸ்டோரி தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அம்புஜம் அவங்களுக்கு வந்து நல்ல குரல் வளம் இருந்தது. அவர் பெற்றோர் வந்து அவருக்கு வந்து இசை பயிற்சியும் அளிக்கிறாங்க. அம்புஜம் வந்து பார்த்திங்கன்னா வீணை வாசிப்பதில் திறமையாக தேர்ச்சி பெற்றவங்க. சரிங்களா? இவங்களுக்கு திருமணம். அம்புஜம் அம்மாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 வயது ஆனதும் அந்த காலகட்டத்தின்படி ஒரு திறமையான மொழியாளர் வந்து பார்த்தீங்கன்னா தேசிக் ஆச்சாரி அப்படின்ற வழக்கறிஞரை வந்து 1910 வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க பெற்றோர். அம்புஜம் அம்மாளுடைய கணவர் தேசி கச்சாரி வந்து அவரது தந்தை சீனிவாச ஐயங்கரோட உதவி வழக்கறிஞராக சரிங்களா பணியாற்றி வந்தார். திருமணத்துக்கு பின்ன வந்து அம்புஜம் அம்மாளுடைய கணவர் வீட்டுக்கு வந்து சென்று வாழவில்லை. கணவருடன் தாய் வீட்டிலே தான் இருந்தாங்க. சீனிவாச ஐயங்கார் வந்து காங்கிரஸ் அபிமானி, ராஜாஜியுடன் நெருங்கி பழகியவர். அவரது திறமையும் பல துறைகளில் அவருடைய செயல்பாடுகளை கண்ட உயர்ந்த பிரிட்டிஷ் அரசு அவருக்கு அட்வொகேட் ஜெனரல் வந்து பதவி கொடுத்து சிறப்பிச்சுது அப்படின்றாங்க. வீட்டில் மூட நம்பிக்கை. அப்போ அம்புஜம்னுடைய தந்தை வந்து சீனிவாச ஐயங்கார் வந்து காங்கிரஸ் தலைவர்களும் நெருங்கி பழகுவார். ஒரு முறை ராஜாஜி இங்கிலாந்துக்கு சென்று திரும்பினார். அவருக்கு ஒரு விருந்தும் கொடுக்குறாங்க. சீனிவாச கொடுத்தாரு வந்து பார்த்தீங்கன்னா சீனிவாச ஐயங்கார். இதை அறிந்த அம்புஜம் பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபம். கடல் கடந்து போய் வந்தவருக்கு விருந்தா, நம்ம ஆச்சாரமே போச்சு, இனி நாம் வீட்டில் இருந்து தண்ணீர் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோவித்து கொண்டு வெளி ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அம்புஜம் மனதில் ஒரு பெரும் தாக்கத்தையும் காயத்தையும் ஏற்படுத்தியது. சரிங்களா? இந்த மூட நம்பிக்கை என்பதுக்கு ஸ்டோரி இது. ஓகேங்களா? அம்புஜம்னுடைய மனதில் பெரிய தாக்கத்தை காயத்தை ஏற்படுத்தியது. வீணான மூட நம்பிக்கை மீது பழக்க வழக்கங்கள் மிகவும் கடுமையான கோபம் ஏற்பட்டது. அம்புஜம் வந்து தனது வாழ்க்கையும் இவர்கள் போல வந்து நாம் அமைந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எண்ணி விரும்புகிறாங்க. அப்போ காந்தி வந்து சென்னை வருகையும் அம்புஜம் வந்து அரசியல் திருப்பமும் இங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த நிலையில் தான் காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு திரும்பி வராரு. அவரது இல்லத்தில் சரிங்களா காந்தி வந்து வரவேற்று ஒன்றை வந்து அளிக்கிறார் சீனிவாச ஐயங்கார். காந்தியும் கஸ்தூரிபாயும் நேரில் சந்திக்கிறாங்க அம்புஜம் அம்மாள். அவர்களுடைய எளிமையை பார்த்து மிகவும் வியப்பு அடைகிறாங்க. அவர்கள் வந்து சேவைகளை கண்டு தாமும் இவர்கள் போல தான் ஏதாவது வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் ஏற்படுகிறது. இதன் மூலம் தேசிய உணர்வு வந்து அடைந்து அந்த அடக்கம் அந்த பக்கத்தில் வந்து பெண்களை வந்து அழைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகப்போரில் ஈடுபட்ட இந்திய இராணுவத்திற்கு சென்னையிலிருந்து மருந்து, துணிமணி இதெல்லாம் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கான ஃபண்டும் வந்து நிதியும் திரட்டி கொடுக்குறாங்க. அப்போது அம்புஜத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 வயது தான். சரியா? ஆசையை துறந்த அம்புஜம் புத்தர் பெருமானுடைய உலக துன்பங்களை கண்டு மனம் கலங்கிய அரசை துறந்தார். அப்போ தென்னாட்டிலே ஸ்ரீனிவாச ஐயங்காருடைய செல்லப்பெண் வந்து அம்புஜவல்லி. அந்த அலங்கார வல்லியான இருந்து சிறுமி தன்னுடைய அந்த பாட்டி நகைகளை கூட ஆசைப்பட்டு கேட்ட பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரிபா காந்தி
அவங்கள சந்தித்து அன்னை கைகள் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு வளையங்கள் இந்த தோற்றமும் அம்புஜதமுடைய மனதை வந்து மாற்றி அணிகலனுக்கு பதில் அன்பு, தேசபக்தி, தெய்வ பக்தி, சமூக நலன் அதெல்லாம் வந்து ஆபரணங்களாக அணிந்திருந்தார். பின்னர் அம்புஜதமும் கதர் ஆடையை அணிகிறாங்க. கழுத்தில் மணிகளை வந்து பார்த்திங்கன்னா இலையை தவிர வேறு எதுவுமே அணிந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆசையை துறந்த அம்புஜதம் பார்த்தீங்கன்னா இதுதான், இப்படி தான் வருது அம்புஜதனுடைய உடல்நலம் பாதிப்பு. ஓகேங்களா. தேச கச்சாரி சம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அம்புஜதம் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அப்போது வந்து அம்புஜதம் 25 வயது. கணவரோட உடல்நலம் குறையணும், மன நல பிரச்சனையெல்லாம் அம்புஜத்துக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்துது. சரிங்களா. அம்புஜத்துக்கு காசு நோய் வந்து ஆல்ரெடி இருக்கும். தாயாரோடைய உடல்நலம் குன்றிருக்கு. தாத்தா வந்து மறையிறாங்க. அதே மாதிரி தம்பிக்கு வந்து காலில் வந்து பாதிப்பு ஏற்பட்டது. இல்லற வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் தந்தையுடைய உறுதுணையும் எதிர்கொண்டாங்க. சரிங்களா. அன்னி பெசன்ட்டுடைய சுயாட்சி இயக்கம். சரிங்களா. அப்போது சென்னையுடைய இந்தியர்களுக்கு சுயாட்சி என்ற இயக்கத்தை வந்து துவங்குறாங்க. இந்தியர்களுக்கு சுயாட்சி, தன்னாட்சின்னு சொல்கிறது தான் சுயாட்சி. அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து இந்த கூட்டங்களுக்கு தந்தைக்கு தெரியாமல் அம்புஜமும் அவங்க வந்து சித்தி வந்து ஜானம்மாள் அவங்களாம் சேர்ந்து வந்தாங்க. தந்தை சீனிவாச ஐயங்கார் அன்னி பெசன்ட் அம்மையாரை கண்டாலே பிடிக்காது. அன்னி பெசன்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு அரசு விரோதமாக செயல்படுவதாலும் அப்போது இந்தியாவுடைய ஆங்கில அரசு ஆட்சி செய்வதனால இது அன்னி பெசன்ட் கைது செய்ய உத்தரவிடப்பட்டது. கைது வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டுக்காவல் வந்து வைக்கலாம் என்று அரசுக்கு யோசனை சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரலாக இருந்த சீனிவாச ஐயங்கார். சரிங்களா. இதெல்லாம் முக்கியமானது. சரியா. அவங்கள கைது பண்ணாதீங்க, வீட்டு சிறையில் வீட்டு காவலில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய ஒப்பீனியன்னா சீனிவாச ஐயங்கருடைய ஒப்பீனியனு. இது வந்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி மூமெண்ட்டில் இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. இதுக்கப்புறம் தான் வந்து 1917 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அன்னி பெசன்ட் வந்து தலைமை தாங்குவாங்க. சரியா. கனெக்டிவிட்டி ஆகுதா. சரி. அம்புஜத்தினுடைய பணி. அம்புஜத்தம்மல் பின்னர் வந்து ஆசிரியராக தகுதி பெற்று சாரதா வித்யாலயா பெண்கள் பள்ளியில் பகுதி நேரம் பார்ட் டைமாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. 1929 1936 வரை சாரதா மகளிர் சங்கத்தினுடைய குழு உறுப்பினராக இருந்தார். சகோதரி சுப்புலட்சுமியுடன் வந்து நெருக்கமாக வேலை செய்திருந்தாங்க. 1929 சென்னை மகளிர் சுதேச லீக்குடைய பொருளாளராக இருந்தாங்க. இந்த லீக் தான் காங்கிரஸ் அரசியலுடைய சாராத பிரிவாக இருந்தது. காந்திஜியினுடைய சமூக மற்றும் பொருளாதார திட்டங்களை வந்து செயல்படுத்தியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். பாரதியாருடைய பாடல் மூலம் சுதந்திர தாகம் ஊட்டுதல். முதல் உலகப் போர் நடந்து கொண்டு இருந்தாலும் இந்த ஆங்கிலேயர்களுடைய அரசு சென்னையில் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு தடை உத்தரவு போட்டிருந்தது. அப்போ அம்புஜதம்மல் பெண்கள் வந்து சங்கமும் இந்த மார்கழி மாத பக்தி பாடல்கள் சொல்லி நாட்டுப்புற பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய உரிமை வந்து கீதங்களை பாடிக்கொண்டு சென்னை, திருவல்லிக்கேணி, பார்த்தசாரி அந்த கோயிலெல்லாம் சுற்றுவாங்க. முதலில் அவர்களை கண்டுபிடிக்காத அந்த காவல்துறை பின்னர் வந்து கண்டுபிடித்து பெண் சங்கத்தினர் வந்து கைது செய்கிறாங்க. பாரதியின் பாடல்களை பாடி விடுதலை உணர்வு ஓட்டினது யாருன்னா இந்த அம்புஜதம்மல். சரிங்களா. எப்படின்னா அந்த காலையில் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் பாடுவாங்கள்ல திருமால் பாட்டு, அதுக்கு பதிலாக வந்து நாட்டுப்புற பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து தீவிர தேசிய அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா அம்புஜதம் 2வது முறையாக காந்தியை வந்து சென்னைக்கு வராரு. அப்போது சீனிவாச ஐயங்கார் வந்து வீட்டில் தங்குறாங்க. சரிங்களா. அப்போது இந்திய பெண்கள் படிக்காதவர்கள் வெகு சிலரே அவரது குடும்ப கடமைகள் வந்து மூழ்கி விடுகிறார்கள். அந்த குறையை தீர்ப்பது உன்னை போன்ற படித்த பெண்களுடைய கடமை என்று காந்தி வந்து அறிவுறுத்துகிறாங்க. அம்புஜதம்மாள் முதலில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக பொது சேவையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. தெருவெங்கும் வந்து கதர் துணிகளை வந்து சுமந்து சென்று விற்பனை செய்கிறாங்க. பின்ன அவர் வந்து பார்த்தீங்கன்னா ருக்மதி லட்சுமிபதி, துர்கா தேஷ்முக்கு, வைமு கோதநாயகி அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா. அவங்களாம் காந்திஜியினுடைய அறிவிப்பின்படி வெள்ளையர்களுக்கு எதிராக அகிம்சை வழியில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. தடை செய்யப்பட்டு இருந்தாலும் பாரதியினுடைய பாடல்கள் பொதுவெளியில் ஊர்வலம் வந்து செல்கிறாங்க. அந்நிய துணிகளை எதிர்த்து போராடுறாங்க. கள்ளுக்கடை மறியல்னு பல போராட்டங்கள் அம்புஜதம் கலந்துக்கிறாங்க. கள்ளுக்கடை மறியல் மற்றும் கைது. ஒரு சமயம் வந்து அம்புஜதம் அவரது தோழிகளுடன் சேர்ந்து கொண்டு சென்னையில் அந்நிய துணி வந்து புறக்கணிப்பு போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபடுறாங்க. இவருடன் போராட்டம் செய்தவர்களை கைது செய்த காவல்துறை அம்புஜதம் வந்து கைது செய்யவில்லை. காரணம் வந்து அட்வொகேட் ஜெனரலினுடைய மகள் என்பதனால்தான். ஆனால் அம்புஜதம் இதனை போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துவதும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்த பரிசு அம்புஜதம் வந்து 10 நாட்கள் தொடர்ந்து சைனா பஜாரில் அந்நிய துணிகளுக்கு எதிரான கடைகளுக்கு முன்பு போராட்டம் நடத்துகிறாங்க. இது ஸ்கூல் புக்கு டேட்டா பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் தேசப்பற்றுள்ள எல்லாரும் கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி கடை மறியல், அந்நிய துணி பகிஷ்கரிப்பு 1932 தேசம் காக்கும் போராட்டத்தில் கலந்து கொண்டு பல சிறை சென்றவர். சரிங்களா. அடுத்து
இவரும் இவரது சித்தியான ஜானம்மாவும் கலந்துக்கிறாங்க. இதனை தடுப்பதற்காக காவல்துறையினர் இவங்க மீது ரப்பர் குழாய் மூலம் சாக்கடை தண்ணி வந்து பீச்சு அடிக்கப்படுகிறது. அச்சம் இல்லாமல், அருவருப்பு இல்லாமல் தொடர்ந்து மறியலில் ஈடுபடுறாங்க. பின்னர் வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு வேலூர் ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஸ்டோரி தாங்க. ஸ்டோரி தெரிஞ்சுக்கோங்க. கீ பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துருங்க. அம்புஜத்தம்மளுடைய சிறை வாழ்க்கை. அந்நிய துணை புறக்கணிப்பு, சரிங்களா, இவங்க தான் அந்நிய துணை புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதில் அம்புஜத்தம்மல் கைது செய்யப்பட்டு வேலூர் ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. அங்கே அவங்க கல்வி அறிவு இல்லாத பெண்களுக்கு தமிழ் மட்டுமே அறிந்தவங்களுக்கு ஹிந்தி, ஆங்கிலம் என்ற மொழிகளை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. சரிங்களா, அங்கே போய் டீச்சர் ஆகிட்டாங்க. பெண்களுக்கு சுயமாக நிற்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்து தையல், பூ வேலை வந்து கைத்தொழில்களை வந்து பார்த்தீங்கன்னா பயிற்றுவிக்கிறாங்க. சரிங்களா. சரோஜினி வரதப்பனுக்கு ஆசான். தமிழக முதலமைச்சரான பக்தவச்சலனுடைய மகளும் சமூக ஆர்வலருமான சரோஜினி வரதப்பனுக்கு அம்புஜம் வந்து வழிகாட்டியாக இருக்கிறாங்க. சரிங்களா. சுதந்திரத்திற்கு முன்பு சென்னை ராணிப்பேட்டை ஹைரோட்டில் வந்து ஒரு சிறிய அறையில் இருவரும் இலவச இந்தி வகுப்புகள் நடத்துகிறாங்க. 1934 வரை இந்தி பிரச்சார சபாவில் நிர்வாக குழுவில் அம்புஜதமும் இருக்கிறாங்க. இதற்கு இந்தி நிறைய பிரச்சாரங்கள் வந்து வேலைகளை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த இந்தி பிரச்சார சபாவுடன் அவரது நினைவுகள் ஒரு பகுதியாக 1934 பம்பாயில் நடைபெற்ற அகில இந்திய காந்தியினுடைய தத்து பெண் சிறையிலிருந்து விடுதலான பின்பு அம்புஜத்தம்மாளும் அவரது சித்தி ஜானம்மாளும் மீண்டும் கதர் விற்பனை, காங்கிரஸ் கூட்டங்கள் நடத்துவது போன்ற பணிகளில் ஈடுபடுறாங்க. வைமு கோதநாயகி அம்மாள், ருக்மிணி லட்சுமிபதி முதலியவர்களுடன் நட்பு பின்னடைமைக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க அம்புஜத்தம்மாள். பின்னர் அம்புஜத்தம்மாள் மும்பை காங்கிரஸ் மாநாட்டுக்கு சென்று காந்தியை கண்டு மகிழ்கிறாங்க. காந்தியடிகளால் தத்துமகள்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இதுதான் கொஷினுங்க. இந்த கொஷின் கீ பாயிண்ட்டுக்காக நம்ம எல்லாத்தையும் பார்க்குறதா இருக்குது. சரியா, இது டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஷின். ஓகேவா. அடுத்து பாருங்கள், காந்தியினுடைய கடிதம். இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்டது தான். காந்தி வந்து அம்புஜத்தம்மாள், உங்கள் கடிதத்தை படிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நீண்ட காலத்துக்கு பிறகு உங்கள் கடிதத்தை பார்த்து ஒரு தந்தை தனது மகளை பார்த்து அனுபவித்த மகிழ்ச்சி எனக்கு அளிக்கிறது. ஏன் உங்கள் மனம் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படுகிறது என்று எனக்கு வந்து எழுதுங்கள் சொல்லிட்டு பாபுவினுடைய ஆசீர்வாதம் சொல்லிட்டு காந்திஜியிடம் இருந்து கடிதத்தை பெற்றபோது அம்புஜத்தம்மாளுடைய வயசு வந்து 36. சரிங்களா. அது பின்னாடி அம்புஜத்தம்மாள் காந்தி வந்து நாள் முழுவதும் பணிவிடை செய்வதிலும் தன்னை அர்ப்பணித்து கொண்டாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அம்புஜதவல்லின்ற பெயர் நீளமாக இருப்பதை கூறி அம்புஜதம்னு சொல்லிட்டு காந்தி வந்து பார்த்தீங்கன்னா அன்போடு அழைக்க துவங்குறாங்க. காந்திஜியினுடைய அருகில் அமர்ந்து அவருக்கு வந்து விசிறி கொண்டிருப்பதும் அவர் பேசுவதை கவனிப்பதிலும் அம்புஜத்தம்மாளுடைய சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியாம். நமது தேச சுதந்திரம் அடைய மகாத்மா எடுத்த கடைசி ஆயுதமாக வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்தியாவுடைய மூளை முடுக்கெல்லாம் பரவிய காலம் 1942 தென் மாவட்டங்கள் முழுக்க சுதந்திர போராட்டம் புயல் வீசியது. வரத ஆசிரமம். காந்தியினுடைய இணையர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை வந்து கஸ்தூரிபாவுடைய எளிமையான தோற்றத்தால் கவரப்பட்ட காங்கிரஸ் மாநாடு முடிந்த பின்ன அந்த அம்புஜதம் வந்து சென்னை திரும்பும்போது நவம்பர் 1 வாத ஆசிரமத்திற்கு வர முடியும் என்று காந்தியடிகள் அம்புஜதம் கேட்டாங்க. அதற்கு அம்புஜதம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கட்டாயமாக வருகிறேன்னு கூறிவிட்டாங்க. வீட்டிற்கு வந்தவுடன் காந்திஜி வந்து வர்த ஆசிரத்துக்கு அழைத்தது. அம்புஜதம் தந்தை வந்து அனுமதி கேட்ட போது தந்தையை வந்து பிடிவாதமாக மறுத்து விட்டாங்க. இதனால் அம்புஜத்தம்மும் தன் வீட்டுக்குள்ளே 3 நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதன் பின்னர் தான் வெளியே பெற்றோர் வந்து சம்மதிக்கிறாங்க. அம்புஜதம் வாதாசிரமத்துக்கு சென்றாங்க. பின் தந்தையார் வந்து மறைந்த போது சென்னைக்கு திரும்புகிறாங்க. அம்புஜதனுடைய திறமை புலமை. அம்புஜதம் வந்து பள்ளியில் சேர்ந்து நன்கு படித்து முறையாக தேர்ச்சி பெறவில்லை என்னாலும் தனது சொந்த முயற்சினால் மீளா ஆர்வத்தினால தானாகவே புலமை பெற்று விளங்கினவங்க. சரிங்களா. இந்தி கதைகளை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. வாரத ஆசிரமத்தில் தங்கியிருந்த போது துளசி ராமாயணத்தை, சரிங்களா, துளசி ராமாயணத்தை இசையுடன் பாடம் கற்றுக்கொண்டு அனைவருக்கும் பாடி மகிழ்வித்திருக்காங்க. வடநாட்டு கிராம மக்களிடையே பேச்சுவார்த்தை உலக வந்த பிரபலமான துளசி ராமாயண பாடல்களை தமிழில் மொழிபெயர்க்கும்படி அம்புஜதம் கூறியிருந்தவரையே காந்தி தான். சரிங்களா. நீங்கள் வந்து துளசி ராமாயணத்தை வந்து தமிழில் மொழிபெயர்ச்சிங்கன்னு சொன்னதே வந்து காந்தியடிகள் தான். அவர் சொன்னபடி துளசி ராமாயணத்தினுடைய முதல் 2 காண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வசன நடைமொழியில் மொழிபெயர்ச்சிருக்காங்க. சரிங்களா. பதவிகள் பல 1939 42 வரையும் செயலராகவும் அம்புஜதம்மாள் 1939 47 வரையும் பொருளாதார பதவியில் வகித்த மகளிர் இந்திய சங்கம் சொல்லுவாங்கள்ல,
அந்த மகளிர் இந்திய சங்கத்தில் குறிப்பிடத்தக்க உறுப்பினராக இருந்தாங்க. இக்காலகட்டத்தில் அவர் பேசிய பிரச்சனைகள் குழந்தை திருமணம் ஒழிப்பு, பலதார முறை ஒழிக்கிறது, தேவதாசி அமைப்பு, பெண்கள் உரிமைகளுக்காகவும் சொத்துரிமைகளுக்கு பாதுகாப்புக்காக அவங்க கொண்டு வரதெல்லாம் அவங்க பேசியிருக்கிறது தான். சரிங்களா? தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் பொறுத்தவரையும் ஆச்சாரிய வினோபாபா இருக்காங்களே, பூதான இயக்கம் பூமிதான இயக்கம் பிரபலப்படுத்தி அவருக்கு தமிழ்நாட்டில் 1957 சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. அம்புஜத் அம்மாள் கிராம தன்னிறைவு மாதிரியாக நம்பினார். சரிங்களா? அதன்படி தான் 1930 ஒத்துழைமை இயக்கத்தின் போது அரசியல் வாழ்க்கையில் நுழையிறாங்க. உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. கைதும் செய்யப்படுறாங்க. 1957 62 வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவராகவும் 57 64 வரையும் மாநில சமூக நல வாரியத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க. இது ரெண்டுமே முக்கியமான டேட்டா, நோட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்து மகளிர் இந்திய சங்கத்தினுடைய சார்பில் சென்னை மாநகராட்சி பரிந்துரைக்கப்படுறாங்க. 1947 சென்னையில் நடைபெற்ற அகில இந்திய மகளிர் மாநாட்டின் போது வரவேற்பு குழு தலைவராக நியமிக்கப்படுறாங்க. சரிங்களா? கல்வி பார்த்திங்கன்னா கல்வி நிலையம் பொறுத்து காந்திஜியின் விருப்பப்படி அம்புஜத் அம்மாள் சென்னையில் பெண்கள் சேர்ந்து படிக்கும் கல்வி நிலையங்கள் ஒன்று உருவாக்க திட்டமிட்டுறாங்க. பின்னர் அதற்காக தமது சொந்த செலவில் சகோதரனுடைய மனையில் 15,000 செலவில் அது கட்டி முடிக்கிறாங்க. சரிங்களா? தந்தை பெயரோடு காந்தியோடு சேர்த்து சீனிவாச காந்தி நிலையம் ஸ்கூல் புக் டேட்டா. ஆனால் எவ்வளோ அமௌண்ட் கட்டினன்றது அதில் இருக்காது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கணும். அப்போ கல்வி நிலையம் பேர் என்னென்னா சீனிவாச காந்தி நிலையம். அதுதான் கல்வி நிலையம் பேர். பதவிகள் பொறுத்தவரையும் சுதந்திரத்துக்கு பின்னும் அம்புஜத் அம்மாள் காங்கிரஸ் அரசியலும் பதவிகள் வகிக்கிறாங்க. 1955 சென்னை ஆவடியில் நடைபெற்ற சிறப்பு காங்கிரஸ் மாநாட்டு செயலராக அம்புஜத் அம்மாள் இருந்தாங்க. 1955 சிறப்பு காங்கிரஸ் மாநாடு, ஆவடி மாநாடு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதில் செக்ரட்டரியாக இருந்தது இது வரைக்கும் கேட்கல. சரியா? எந்த வருஷம் மட்டும் கேட்டிருக்காங்க, எங்கே நடந்தது கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ மாநில துணைத் தலைவர் காங்கிரஸ் கமிட்டியில் 57 62 சமூக நல வாரியத்தில் 57 64 வரை சேர்மேனாக இருந்தாங்க. எழுத்தாளராக அம்புஜத் அம்மாள் இருந்திருக்காங்க. அம்புஜத் அம்மாளுடைய முதல் படைப்பான அவர் எங்கே இருப்பார் என்னும் சிறுகதை 1940 கலைமகள் இதழில் வெளியானது. சரியா? அம்புஜத் அம்மாள் வார்த்த ஆசிரமத்தில் தங்கியிருந்த போது காந்தியின் வேண்டுகோள் கிணைக்க துளசி ராமாயணத்தின் முதல் 2 காண்டங்கள் தமிழ் வசன நிலையில் மொழிபெயர்த்திருப்பாங்க. இவருடைய முதல் மொழிபெயர்ப்பு கே. முன்ஷி எழுதிய நூலை வேத வித்தகர் வியாசர் என்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்காரு. இதெல்லாம் கொஷின் ஏரியாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அம்புஜத் அம்மாள் சேவாதசதன் என்ற நாவலை பார்த்தீங்கன்னா சேவா சதன் நாவல் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. இது ஆனந்த விகடனில் தொடர்கதையாக வெளியிட்டது. சரிங்களா? ஆனந்த விகடன் தொடர்கதையாக வெளியிட்டது. பின்னர் திரைப்படமாகவும் புகழ்பெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி கதாநாயகா நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஷின் ஆங்கிள், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், மகாத்மா காந்தியுடைய நினைவு மாலை நூல். கலைமகள், கல்வி, பாரதமணி போன்ற இதழ்களில் பல கட்டுரைகளை எழுதுகிறாங்க. அம்புஜத் அம்மாளுடைய கதைகள் நேரடியாக கருத்துரைப்பு தன்மை கொண்டவை. தமிழில் காந்தியை நேரடியாக அணுகி அறிந்து எழுதப்பட்ட ஒரு சில நூல்களே உள்ளன. அவற்றில் அம்புஜத் அம்மாள் எழுதிய மகாத்மா காந்தி நினைவு மாலை முக்கியமானது. காந்தி அம்புஜத் அம்மாளுக்கு எழுதிய கடிதங்கள் மிகவும் புகழ்பெற்றது. தனது குருநாதரான காரைக்குடி சித்தர்ப்புடைய வாழ்க்கை வரலாற்றும் எழுதியிருக்காங்க. அம்புஜத் அம்மாள் தன் தந்தையார் பற்றி என் தந்தையார் என்ற தலைப்பில் ஒரு நூலையும் எழுதியிருக்கார். தன் வாழ்க்கை அனுபவங்களை 70 வயதில் நான் கண்ட பாரதம் என்ற தலைப்பில் நூலாக எழுதியிருக்காரு அம்புஜத் அம்மாள். அம்புஜத் அம்மாள் தினமணி காரியகாலம் வெளியிட்டு இலக்கிய நூல்களுக்கு ஆலோசனையாளராக பணிபுரிந்தாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இவங்களுடைய விருதுகள் 1964 பத்மஸ்ரீ விருது கிடைச்சது. தமிழக அரசு சென்னையில் சாலை ஒன்றுக்கு அம்புஜதம் பெயர் வச்சுருக்காங்க. சரிடியா? அடுத்து மறைவு. தன் இறுதி காலம் தொடர்ந்து சமூக சேவையில் ஈடுபட்டிருந்த 1983 82 வயதில் இறந்துட்டாங்க. சரிங்களா? இவங்களுடைய நூல் என் தந்தையார், மகாத்மா காந்தி நினைவு மாலை, நான் கண்ட பாரதம், இது முக்கியமானது, மொழிபெயர்ப்பு, வேத வித்தகர் வியாசர், சேவா சதன், சிறுகதைகள், அவர் எங்கே இருப்பார், இவரை பற்றிய நூல், அம்புஜதன் வாழ்க்கை வரலாறு, சுமதி ராமசாமி எழுதியிருக்காங்க. சரிங்களா? இதோட பார்த்திங்கன்னா அம்புஜத் அம்மாளை சாப்டர் க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? இதை தாண்டி எக்ஸ்ட்ரா வராது, நிறைய கொடுத்துட்டேன், போதுமானது. சரிங்களா? யூனிட் 8 பெண்கள் சார்ந்து இருக்கிற ஏரியா பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.